இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்கிறதான தலைப்பில கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதர்கள் மாத்திரமல்ல, விலங்குகளும் கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததை வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு விலங்கு என்ன என்று சொன்னால், அது யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே இருக்கிறது. யோனா 1:17 வாசிக்க கேட்போம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். பிரியமானவர்களே, இதுல இந்த யோனாவின் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது நாம் யோனாவை குறித்து அதிகமாக சிந்தித்தது உண்டு. ஆனால் அந்த மீனை குறித்து நாம் சிந்திப்போமா என்று சொல்லி கேட்டால் அது மிகவும் குறைவுதான். ஆனால் அந்த மீனானது ஒரு பெரிய ஊழியத்தை செய்து நிறைவேற்றியதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இந்த மீன் 2 விதமான ஊழியத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. முதலாவது, இந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த மீனை கர்த்தர் ஆயத்தம் செய்திருந்தார். அந்த ஆயத்தம் செய்யப்பட்டதான மீன் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே யோனாவை விழுங்கியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு சரியான நேரத்திற்கு செய்யப்படுவதற்கு அடையாளமாக இந்த மீன் இருக்கிறதை நாம் பார்க்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மையும் கூட எதிர்பார்த்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த மீன் சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால், உப்பு கடலிலே போடப்பட்டதான அந்த யோனா அந்த தண்ணீரை குடித்து அவர் கடலிலே அமிழ்ந்து போயிருப்பார். ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தரால் ஆயத்தம் செய்யப்பட்டதான அந்த மீன் இந்த யோனாவை விழுங்கியதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று சொல்லி இந்த மீன் ஒரு ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறது. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறதாய் கூட காணப்படுகிறது. இதுதான் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் எவனோ அவன் கர்த்தருடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படுகிறவனாய் கூட காணப்படுகிறான். அதாவது கர்த்தருடைய சித்தம் என்ன என்றால், சரியான நேரத்திலே சரியான இடத்திலே சரியான நபருக்கு ஊழியம் செய்வதுதான் கர்த்தருடைய சித்தம். ஏதோ மனம் போன போக்கிலே நானோ எங்கோ செல்கிறேன், நானோ எங்கோ போய் ஜெபிக்கிறேன், நானோ ஏதோ ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன், ஏதோ ஒரு நேரத்துல போய் நான் ஏதோ காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், அது அல்ல கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருடைய ஊழியம் என்ன என்று சொன்னால், ஊழியக்காரன் என்னுடைய எஜமானுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். என்ன எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, எப்போது சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல சொல்லுகிறாரோ அந்த இடத்துல அந்தந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவராய் கூட காணப்பட வேண்டும். இதை தான் இந்த மீனும் செய்தது. பிரியமானவர்களே, உப்பு கடலிலே யோனா அமிழ்ந்து போயிருப்பார் என்று சொன்னால் அன்றைக்கு நினிவே பட்டணம் மறுபடியுமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்காது. கர்த்தர் இந்த புஸ்தகத்தை நமக்கென்று சொல்லி வேதத்திலே வைத்திருக்க மாட்டார். ஆனால் அந்த ஒரு மீனானது, அந்த 5 அறிவு ஜீவனான ஒரு மீனானது கர்த்தருடைய சித்தத்தை நன்கு அறிந்து சரியாக செயல்பட்டதின் நிமித்தமாக இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த பட்டணத்திற்கு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது இந்த மீன் செய்ததான ஊழியம் என்ன என்று சொன்னால், அதே 17வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். ராப்பகல் 3 நாள் இருந்தார். இந்த யோனா ராப்பகல் 3 நாள் மீனுக்குள்ளாக இருந்தார். மறுபடியுமாக யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் வெளியே வருகிறார். பிரியமானவர்களே, இந்த மீனானது அந்த 3 நாட்களும் வேறு எதுவும் உணவு சாப்பிட்டு இருக்கவே முடியாது. அப்படி உணவு உண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த யோனாவையும் கூட அந்த உடலில் உள்ள அந்த மீன் வயிற்றில் சுரக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் அது அரித்து போட்டிருக்கும். எனவேதான் இந்த மீனை கர்த்தர் காப்பாற்றினார். இந்த மீனானது யோனாவுக்காக உபவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 3 நாட்கள் இந்த மீன் ஒன்றும் உண்ணாதபடிக்கு இந்த பத்திரமாக இந்த ஊழியக்காரனை காப்பாற்றி வைத்திருந்தது. எனவே உபவாசத்திற்கு அடையாளமாகவும் இந்த ஒரு மீன் ஒரு ஊழியத்தை செய்கிறது. இந்த மீனின் வயிற்றிலே இருந்ததான யோனா
அவரும் ஒன்று சாப்பிட்டு இருக்க மாட்டார், இந்த மீனும் ஒன்று சாப்பிட்டு இருக்காது. இந்த மீன் இருந்த உபவாசத்தின் மூலமாய் யோனாவுக்கு ஒரு புது பலன், ஒரு புது கிருபை கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் யோனா மறுபடியுமாக நினிவே பட்டணத்திற்கு செல்கிறார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் வருகிறது, அவருக்கு ஒரு யோசனை வருகிறது, அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. அப்போதுதான் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். யோனாவின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. இந்த மீனுடைய வாழ்க்கையில இருந்த உபவாசம் யோனாவினுடைய வாழ்க்கையை மாற்றினது என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் இருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுவும் ஒரு விதமான ஊழியத்திற்கு அடையாளமாக விளங்குகிறது. பிரியமானவர்களே, இதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மீனானது அது ஒரு மாயக்காரனை போல இருக்கவில்லை, அது அற்பமான ஒரு காரியமாய் அது காணப்படவில்லை. அந்த மீன் எப்போதும் போல காணப்பட்டது. ஆனால் அதற்குள்ளாக ஒரு உபவாசம் இருந்தது. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு தேவ மனிதனை இந்த மீன் வைத்திருக்கிறது. எனவேதான் அந்த மீனுடைய உபவாசம் அங்கீகரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உபவாசிக்கிறவர்களாய், உபவாசத்திற்கு அதிக நேரத்தை செலவு செய்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உபவாகம் 9வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தரை கோபப்படுத்துகிறவருக்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பை செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக போய் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பமும் புசிக்கவில்லை, தண்ணீரும் குடிக்கவில்லை. இந்த பகுதியை நான் பார்க்கும்போது, மோசே கர்த்தருடைய சமூகத்துல 40 நாள் உபவாசம் இருந்ததை அவர் காட்டுகிறார். ஏன் எதற்காக உபவாசம் இருந்தார்? ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாறுதல் வரும்படியாக, ஜனங்களுக்குள்ளாக அவர்கள் ஒரு என்ன மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து உபவாசித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாறுதல் கடந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன விதமான மாற்றம்? உபவாசித்து ஜெபிக்கிறதான மாற்றம். அது எதற்காக? நம்முடைய தேவைக்காக அல்ல. இந்த ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அது அநேகருடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஒரு அடையாளமாக விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மீன் அதற்கு அடையாளமாக விளங்குகிறது. இந்த மீன் உபவாசத்தை ஏற்றுக்கொண்டது. எனவே நினிவே பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த மீனுடைய பங்கும் மிக முக்கியமாய் காணப்பட்டது. சரியான நேரத்திலே, சரியான இடத்துல, சரியான ஊழியத்தை இந்த மீன் செய்தது. அதே போல கர்த்தருக்கு சமூகத்துல உபவாசம் இருந்தது. எனவே ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த மீனும் ஒரு பாத்திரமாய் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு பாத்திரம் இருக்கிறதா? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக, மெய்யான ஒளியை காணாத அந்த ஜனங்களுக்காக நாம் பரிதபிக்கப்படுகிறவர்களாய், அவர்களுக்காக விழுந்து கிடந்து மன்றாடுகிறவர்களாய், ஜனங்களுடைய பாவத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய தேவைகளுக்கு நாம் அதிக நேரம் ஜெபிப்பதில் செலவிடுகிறோமே. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக மதுபானத்துல எத்தனையோ பேர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரே அது விழுந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களை செய்தித்தாளை பார்க்கும்போது மிக வேதனையா இருந்தது. அதே போலதான் இன்னைக்கு மதுபானத்திற்கு, போதை வஸ்துகளுக்கு எத்தனையோ சிறுவர்கள் கூட அவர் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? நாட்டிலே பார்க்கிறதான காரியங்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஊழியத்தை ஒரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த மீன் நமக்கு அது ஒரு அடையாளமாய் காட்டுகிறது. நாமும் அந்த அடையாளத்தை பற்றிக்கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். சரியான நேரத்துல, சரியான இடத்துல கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை தங்கு தடையின்றி செய்வோம். உபவாசத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அநேகருடைய வாழ்வில் ரட்சிப்பு உண்டாவதற்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. யோனாவின் வாழ்க்கையிலே
கிரியை செய்த மீன், யோனாவின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மீனை போல நாங்களும் சரியான நேரத்திலே சரியான ஊழியங்களை செய்ய ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உபவாசத்துல எங்கள் பங்கை நாங்கள் அதிகமாய் வைக்க ஆவியானவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.